ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேஷாஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மல்லி துவையல். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு முறி தேங்காய் எடுத்திருக்கேன், திருவுண தேங்காய். அப்புறம் 2லேருந்து 3 டீஸ்பூனு மல்லித்தூள், 3 பட்டை வத்தல். இந்த 3 பொருள் போதும் நம்ம மல்லி துவையல் ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா வடைச்சட்டி எடுத்திருக்கேன், அது நல்லா காஞ்சிருச்சு. சும்மா தாளிக்கிறதுக்கு லைட்டாக நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம திருவி வச்ச தேங்காய் இருக்குல்ல, அதை தட்டிக்கலாம். அதை நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் நல்லா கிண்டி கொடுத்துருங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா கிண்டி கொடுத்துருங்க. கருகிடக்கூடாது, அதுக்குன்னு லைட்டாகவும் இருக்கக்கூடாது. நல்ல பொன்னிறம் மாற வரைக்கும் நல்லா கிண்டி கொடுத்துருங்க. ஸோ இப்போ நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ பார்த்திங்கனாக்கா நல்லா வெந்துட்டுருக்கு நம்மளோட தேங்காய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் வந்து நல்லா வதக்குனதுக்கப்புறமேட்டு இப்போ நம்ம தேங்காய் வந்து நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவு மல்லித்தூளை நல்லா தட்டிக்குங்க. அப்புறம் 2லேருந்து 3 பட்டை வத்தல் அதையும் சேர்த்துக்குங்க. தேவையான உப்பு, உங்களுக்கு எவ்வளோ உப்பு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பட்டை வத்தலையும் உப்பையும் சேர்த்துக்கலாம். ஸோ இது 3 சேர்த்து ரொம்ப கருக விடக்கூடாது. ஓரளவுக்கு மீடியம் ஹீட்டில் லைட்டாக நீங்கள் இது பண்ணால் போதும், தாளிச்சா போதும். ஓகே, நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம வறுத்து வச்ச தேங்காவை நல்லா ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சிடலாம். ஸோ நமக்கு துவையலுக்குன்றப்போ கொஞ்சம் கட்டியாக தான் வேணும். பாருங்கள், இப்போ நல்லா துவையல் பக்குவத்துக்கு